வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில், இந்தியாவின் தமிழகத்தில் தேர்தல் பரபரப்பு ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் தேர்தல் பரபரப்பு ஆகும்போது அது இலங்கையிலும் பாரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தேர்தல் அவ்வாறானது ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது. எனவே அங்கு என்ன நடக்கிறது, தேர்தல் எப்படி சூடு பிடிக்கிறது, கட்சிகள் எப்படி கூட்டணி அமைத்திருக்கின்றன, எப்படி வேட்பாளர்களை அறிவிக்கின்றன என்பது தொடர்பான விடயங்களை அறிவதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். நாம் இது தொடர்பான ஒரு ஆய்வு ரீதியான விடயங்களை கேட்பதற்காக தமிழகத்தின் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர், இந்து பத்திரிகையின் ஊடகவியலாளர் டி ராமகிருஷ்ணன் அவர்களை இன்று சந்திக்கின்றோம். அவர் இலங்கையிலும் 3 வருடங்கள் இந்து பத்திரிகைக்காக பணியாற்றியவர். இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த விடயங்களை நன்கு அறிந்தவர், பரிச்சயம் கொண்டவர். அதனால் அவர் பேசுவது நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கருதினோம். எனவே அவரை நாங்கள் இன்று வீரகேசரி நேயர்களுக்காக தொடர்பு கொண்டோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? கொழும்புல ஃபியூயல் ஷார்டேஜ் எல்லாம் இருக்கா? எப்படி? ஆமாமா, ஃபியூயல் ஷார்டேஜ்னு சொன்னா இப்படிதான். அதாவது இருக்கின்ற எரிபொருளை பகிர்ந்தளிப்பதற்காக அந்த QR கோட்டா முறைமையை நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம். விலையும் அதிகரித்து தான் இருக்கிறது. ஒரு சிக்கலான நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இயலுமான வரை அதனை முகாமைத்துவம் செய்வதற்கு முயற்சிக்கிறது. இந்தியாவில் ஏதோ இப்போ அவங்க 30,000 டன் ஏதோ அனுப்பிச்சிருக்காங்கன்னு. ஆமா ஆமா 38,000 டன் நேற்று முன்தினம் அந்த கப்பல் இங்கு வருகை தந்தது. 2 நாடுகளும் தலைவர்கள் அண்மையில் தொலைபேசியில் உரையாடின் பலனாக அது நடந்திருக்கிறது. ரீஜனல் கோஆபரேஷன். ஓகே. இப்ப தமிழகத்தின் தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டத்தில் நடைபெறவிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். கட்சிகள் கூட்டணிகளை அமைத்திருக்கின்றன. திமுக கூட்டணி மறுபக்கம், அதிமுக கூட்டணி, புதிதாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஒரு பக்கத்தில், சீமானின் கட்சி மறுபக்கத்தில். தேர்தலில் என்ன நடக்கிறது, சற்று விளக்குங்களேன் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி 4 கூட்டணிகளார், 4 தரப்பு, 4 இது இருக்கு. ஓகே, 4 விளையாட்டு வீரர்கள் என்று சொல்லலாம். அரசியல் தளத்துல ஒரு 4 விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்களை தவிர சசிகலா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய இது இருக்கிறது. அது 5வது என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்த என்ன சொல்றோம், நாங்க இந்த தாழ்த்தப்பட்ட இந்த பட்டியலின வகுப்பினர் இதுல இருந்து புதிய தமிழகம் என்ற கட்சி இருக்கிறது. அது தென் மாவட்டங்கள்ல அவர் கிருஷ்ணசாமி அவருக்கு ஒரு காலத்துல செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது ரொம்ப செல்வாக்கு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவரும் தனியாக நிற்கிறார். ஓகே, இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி மற்ற வீரர்களும் மற்ற போராட்ட காலத்துல இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம திமுக தலைமையிலான கூட்டணி அது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று சொல்கிறார். இது அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்கிறார். தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் எல்லா இடத்திலையும் அவர்கள் நிற்கிறார்கள். 234 இடங்களில் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் திரும்பி வர, அவங்க அவருடைய 50% வேட்பாளர்கள் எல்லாரும் பெண்கள். அவங்க அதை 3-4 தேர்தல்களாக அதை செய்து கொண்டு வருகிறார். அதை அவர் திறம்பட செய்கிறார். ஓகே, அதுல அவருக்கு நம்ம அதிக மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும். இப்போ திமுக கூட்டணியில என்னன்னா, அவங்களுக்கு கூட்டணி பலம் நன்றாகவே இருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இதுல எல்லாத்திலையுமே அவங்கதான் நல்ல வாக்குகளை பெற்று, நல்ல சதவீதம் பெற்று வந்தாங்க. சோ அவங்களுக்கு 47% வாக்கு அவர்களிடம் இருந்தது 2024. இப்பொழுது அவர்களுக்கு தேமுதிக, விஜயகாந்த் உருவாக்கிய கட்சி அவர்களை ஆதரிக்கிறாங்க, அதுல சேர்ந்திருக்காங்க. அதை தவிர மற்ற சின்ன சின்ன கட்சிகளும் அவர்களுக்குள்ள இருக்கிறாங்க. சோ அதனால அவங்களுக்கு கூட்டணி பலம் என்று சொல்ல போனால் அது ஏறி இருக்கிறதாக தான் கருத வேண்டும். ஆனால் நம்ம அதே சமயத்துல இந்த ஆட்சியின் மீது எப்பொழுதுமே ஒரு ஆட்சி முடியும் பொழுது 5 வருட காலத்துல ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ சில பிரிவினருக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். சோ அதனால அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்கின்றோம். அது அந்த ஆட்சியாளர் மீது அதிருப்தி சில தரப்பினர்களும் இருக்கின்றது. அவங்க கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றல. அதுல குறிப்பா ஒண்ணு என்ன சொல்றோம்னா, அது இலங்கைக்கும் அது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் அதை திருப்பி கொண்டு வருவோம்
அப்படின்னு சொன்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம்னா அதுல வந்து உங்களுக்கு அரசாங்கமே அந்த ஓய்வூதியத்துக்கான செலவை அவங்க முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதற்கு நிதி உதவியை ஒதுக்கிடுவாங்க. ஓகே, இப்ப வந்து பங்களிப்பான முறையில ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது. அந்த பங்களிப்பு முறையை கூடாது, அது எங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி, ஆனா அது வந்து 2003 அது இருந்து வருகிறது. எது இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ 2026 ஜனவரி மாசம் இவங்க வந்து அறிவிச்சாங்க, நாங்க வந்து ஒரு புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரோம். ஆனா அதுல இந்த பங்களிப்பும் வச்சிருக்காங்க, ஆனா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துல இருக்கிற சில அம்சங்களையும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பழைய ஓய்வூதிய திட்டமே திருப்பி கொண்டு வரவில்லை. அது திருப்பி கொண்டு வராதது மத்தியில, அந்த ஊழியர்கள் மத்தியில, அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. இது ஒரு விஷயம். அப்புறம் பல விஷயங்களுக்கு பல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. அதனால அதை எந்த அளவிற்கு இவர்கள் அந்த அதிருப்தி இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு வாக்கு சதவீதம் 47% கிடைக்குமா அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இப்பொழுது அஇஅதிமுக, பாஜக, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்கு. தமிழ் மாநில கட்சி, காங்கிரஸ், அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு, புதிய நீதி கட்சி இருக்கு, இந்திய ஜனநாயக கட்சி, சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா 2024 அஇஅதிமுகவும் தேமுதிகவும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து, யாரு, அஇஅதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து 23% வாக்குகளை பெற்றார்கள். இவங்க வந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த பாமக, நான் சொன்ன மற்ற கட்சிகள்லாம் அவங்க இவங்களோட இருந்தாங்க. அவங்க ஒரு 18% பெற்றாங்க. இங்க வந்து நீங்க அந்த பிரதிநிதித்துவ விகிதாச்சார முறையில நாங்க இல்ல. இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம். அதனால நீங்க என்னை விட ஒரு மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் முழுமையான வெற்றியாளர். அதனால எங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு இடத்துலயும் இவங்க ஜெயிக்கல. யாரு, இந்த அஇஅதிமுகவோ இல்லாட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியோ ஜெயிக்கல. ஆனால் இப்ப இந்த இரண்டையும் சேர்த்தீர்கள் என்றால் 41% வருகிறது. ஆனா தேமுதிகவை கழிச்சிடணும். அது 2%, 3% இருக்கலாம். ஓகே, 38% சின்ன பின்ன இருக்கும். அப்ப பல காரணிகள் இருக்கின்றன. அப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தல், மோடி தான் பிரதமராக வேண்டும் அப்படின்னு இது பண்ணாங்க. அப்ப அண்ணாமலை இருந்தார், அவர் வேகமாக பிரச்சாரம் பண்ணார். இப்போ அந்த மாதிரி ஆளும் இல்ல. எனிவே என்ன இருந்தாலும் அந்த 41% திருப்பி அவங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. அது ஒரு 35, 36 ஆகலாம். ஓகே, ஆனால் இந்த அதிருப்தி இருக்குல்ல, அதிருப்தி வாக்காளர்கள் அவங்க வந்து இவர்கள் பக்கம் திரும்பலாம். அந்த அதிருப்தி வாக்காளர்கள் நீங்க ஒரு சராசரியாக 5% என்று வைத்துக் கொள்ளும். ஓகே, அந்த 5% முழுமையாக இவர்களுக்கு வந்தார்கள் என்றால் போட்டி மிக நெருக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் குறையும். யாருக்கு 47% வாங்கின திமுக கூட்டணிக்கும் குறையும். ஆனா தேமுதிக அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன 43 இருக்கலாம். நான் சொல்றது 47 இருந்து அவர்களுக்கு 42, 41, 40 கூட குறையலாம். பட் இவங்க போய் சேர்ந்தனால 42. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த அதிருப்தி, அரசியல் மீது அதிருப்தி இருக்கிறவர்கள், இல்லாட்டா புதிய இது வேணும். உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னன்னா 1984 பிறகு, ஓகே, 2016 தான் ஒரே ஒரு முறைதான் இருக்கின்ற அரச தொடர்ச்சியாக இருப்பது என்பது 2016 மட்டும்தான் நடந்துச்சு. மற்றபடி இருக்கின்ற அரசு தோத்து போகும், புதுசா ஒரு ஆட்சி வரும், மறுபடியும் இருக்கின்ற அரசு தோத்து போகும். இதுதான் மாறிக்கொண்டது. அது திமுக, அஇஅதிமுக அவர்களுக்கு மாற்றிக்கொண்டு வந்தாங்க. 2016 ஜெயலலிதா தலைமையில் இருந்த போதுதான் அந்த பாரம்பரியம் முறிக்கப்பட்டது. சோ இது இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இவருக்கு அது தெரியும், ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் இவர் இந்த பல கட்சிகளை சேர்த்திருக்காரு. அந்த பட்சத்துல ஆனால் இவங்களுக்கு இந்த அதிருப்தியாளர்களுடைய வாக்குகள் முழுமையாக அவர்களுக்கு செல்லுமா அப்படி என்றால் என்னை பொறுத்தவரையில் செல்லாது போலதான் தெரியும். ஏனென்றால் இப்பொழுது வந்து விஜய் வந்துட்டார். அவருக்கு வந்து இந்த எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, ஜென் ஜி, ஓகே, அந்த புதிய தலைமுறை, முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், அவங்களுடைய ஆதரவு இருக்கிற போலதான் தெரிகிறது. கூட்டம் வருகிறது, மக்கள் கூடுகிறார்கள், அவரை பார்க்கறதுக்கு கூடுறாங்கன்னு நம்ம நினைத்துக் கொள்ளணும். அது அவர்கள வந்து அது வாக்குகளாகவும் மாறும் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் ஆனா இப்போதைக்கு வரைக்கும் நீங்க வந்து கூட்டம் வருகிறத வைத்துக் கொண்டு இவர்களுக்கு வாக்குகள் வருமா வராதாங்கிறத சொல்றது வந்து இப்போ இதுதான் ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அதை மட்டும் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். அதனால இப்ப என்னன்னா, இப்ப அவர் ஓரளவிற்கு முழுமையாக இவங்களுடைய வாக்குகளை
சிதறடிப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, முழுமையாக அவர் அறுவடை செய்வார்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு செஞ்சா கூட அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இதுவாயிடும். ஓகே, கடைசியில நான்காவதாக சீமான் இருக்கார். சீமானை பொறுத்தவரையில் அவருக்கு படிப்படியாக முன்னேற வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்கார். ஓகே, அவர் நிதானமாகத்தான் அவர் செல்ல வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் இந்த முறை அதாவது அந்த 50% பெண்கள் அது விட்டுருங்க, அது அவர் இப்ப 2-3 தேர்தலாக செய்து வருகிறார். அதை தவிர இந்த தேர்தலில் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த பிராமின் கம்யூனிட்டி சமூக நீதி அந்த போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அந்த 100 வருடங்களுக்கு முன்னாக 1916 புதிய ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறது ஒண்ணு உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க பிராமின்ஸ அவங்க அந்த பிராமணர்கள் அந்த சமூகம் அரசியல் ரீதியில அவங்களை வைத்துக் கொண்டால் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் ஆரம்பிச்சு அது நடந்து கொண்டு வருகிறார். ஜெயலலிதா அவங்க பிராமணர் தான், ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி பிராமணர் தான். ஆனா அதெல்லாம் விதிவிலக்கு. அந்த சமயத்துல எத்தனை பிராமின்ஸ் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியிலேயே, அதுவும் அதே எண்ணத்துல வர ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ 1930களில் இருந்தே அந்த தாக்கம் வர ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸ் கட்சி பிராமணனுடைய கட்சின்னு அப்பொழுது விமர்சிக்கப்பட்ட கட்சியிலேயே அந்த பேச்சு வந்துருச்சு. பட் இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, சீமான் 6 பேருக்கு அவர் இடம் கொடுத்திருக்கிறார். 6 தொகுதிகள்ல பிராமணர்களை நிறுத்தி இருக்கிறார். ஓகே, அது அவர் செய்திருக்கின்ற ஒரு புதிய இதை ஒரு பரிச்சார்த்தமாக செய்திருக்கிறார். ஓகே, இதுல அவர் அவங்களும் யாரும் வெற்றி பெறுவார்கள் என்று நம்ம எதிர்பார்க்க முடியுமா தெரியல. பட் இது ஒரு புதிய அணுகுமுறை, புதுசா. அதாவது இத்தனை நாள் வரைக்கும் அவங்கள வச்சுட்டா எங்களுக்கு வர வாக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு நிலைமைய அவர் சீமான் இப்ப உடைக்க பாக்குறார். சோ சீமான் தன்னுடைய வாக்கு இது இருக்கு இல்லையா, வாக்கு வங்கிய விரிவாக்க பார்க்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது. அண்ட் தென் அவருடைய பொதுவாக, அதாவது இப்போ என்னை பொறுத்தவரையில் இப்ப இவங்க அரசியல் ரீதியில அவருக்கு ஒரு சரியோ தவறோ அவருடைய நிலைப்பாட்டுல நம்ம ஒத்துக்கலாம், ஒத்து போகாம இருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, எதை சொல்ல வேண்டும், எது என்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கறதுல அவருக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவு விஜய் கிட்டக்க நான் பார்க்கல. விஜய் கிட்டக்க அவர் இதுவரையில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவில்லை. இதுவரையில் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாதபடி, ஓகே, எழுதி தரப்படாத கருத்தை அவர் சொல்வதாக தெரியவில்லை. அப்படி சொன்னா கூட அவருக்கு அதுல தெளிவாக சொல்றதுல அவர் இஃப்தார் பார்ட்டில பேசினார். ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு இஃப்தார் பார்ட்டில. அவர் என்ன சொல்றாருன்னா, மத சார்பற்ற சமூக நீதின்றார். சமூக நீதியே மத சார்பற்றதுதான். அதுல வேற மத சார்பற்ற சமூக நீதி, மத சார்புடைய சமூக நீதி இருக்கான்னு தெரியல. அவரு எதுக்கு சொல்ல வர, அங்க மட்டும்தான் எழுதி தராதபடி அவர் பேசினார். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவரை ஒப்பிடும் பொழுது சீமானுக்கு அவருக்கு தெளிவு இருக்கிறது. சரியா தவறம் நீங்க அவரோட சொல்றது ஒத்துக்கலாம், ஒத்துக்காம போகலாம், அது விடப்பட்டாங்க. இரண்டாவது அவருக்கு அவருடைய கருத்தை கருத்தினுடைய நியாயத்தை மற்றவர்கள் உணர்கின்ற வகையில அந்த மாதிரி அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறி வருகிறார். அதனால அவருக்கு அவரை நீங்க குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லாரும் நினைச்சாங்க விஜய் அவருடைய வாக்கு வங்கியிலேருந்து உடைப்பாருன்னு சொல்றாங்க. இருக்கலாம், விஜய் எல்லாருடைய வாக்கு வங்கியும் உடைப்பாருங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனால் சீமானை பொறுத்தவரையில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த தமிழ் தேசியம் அப்படி இப்படி பேசுறவங்க அவருக்கு வாக்கு போடப்படும். அவன் யார்கிட்டையும் போறது இல்லை, சீமானுக்கு தான் ஓட்டு போடப்படும். இரண்டாவது பிரிவு திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஓர் அரசியல் சக்தி. அப்படி அவங்க பார்த்ததுல அவங்க இப்போ இவரை அவங்கள ஒரு பிரிவு இவருக்கு போகலாம். சோ அரசியல் தளம் இன்னும் ஒரு கடும் போட்டி இனிமே தெரியும் நினைக்கிறேன். பிரச்சாரம் போக போக தெரியும். பட் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம். பத்திரிகையாளர் என்ற வகையில் தமிழக மக்களின் கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன? அவர்களுடன் பேசினீர்கள், அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இந்த புது வரவுகள், ஏற்கனவே உள்ள கட்சிகள், எதிர்கட்சிகள் சம்பந்தமாக மக்களின் கருத்து எப்படி இருக்கிறது? அதாவது மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு நான் ஒரு ரொம்ப பொருளாதார ரீதியில பலவீனமாக இருக்கின்ற மக்களை காலையில சந்திக்க நேரிட்டது. அவங்களும் பேசுறத பார்த்தா ஒரு விரக்தி இருக்கு, ஒரு மாற்று சக்தி வேண்டும் என்று நினைக்கிறார். நான் மாற்று சக்தினா நீங்க விஜய
விஜய குறிப்பிடுறீங்களான்னு கேட்டேன். ஓகே, அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா அவங்க வந்து பல விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். ஓகே, அவங்க ரொம்ப நாசுக்காக தான் அவர்கள் கருத்து தெரிவிப்பார்கள். ஓகே, அதனால வந்து அந்த இது தெரிகிறது, அந்த ஒரு மாற்றம் வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் இது என்னன்னா, இப்ப நீங்க 23ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு நடைபெற போகிறோம். சோ இப்ப வந்து இப்ப இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்னு வச்சுப்பேன். இந்த இவரை தோற்கடிக்கக்கூடிய கட்சி எது என்று கடைசியாக பார்த்து அந்த கட்சிக்கு தான் பெருவாரியான மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதனாலதான் இது என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஒரு பெரிய ஹைப் இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ விஜய் கூட. ஓகே, அது போக போக அது அப்படியே அடங்கி போய் ஓகே அது வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. அது மாதிரி நடக்க போகிறது என்று நான் சொல்ல வரல. ஆனா மக்கள் மத்தியில என்ன ஆகுதுன்னா, இவரு ஜெயிக்க போறது இல்லப்பா, இவன் வந்து ஓட்ட பிரிப்பான், ஓகே உடைப்பான் அப்படின்னு இவன் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ஏனென்றால் இவர் ஒரு ஸ்பாயிலர் அப்படின்ற ஒரு பேச்சு உருவாகிவிட்டது. அது வந்து அந்த பேச்சை வந்து திமுகவும் விரும்பும், அஇஅதிமுகவும் விரும்பும். திமுக ஏன் விரும்பும்னா, தனக்கு வர ஓட்ட வரப்போற ஓட்டை இவன் தடுக்க போறான். அதை தடுக்கிறத வந்து திருப்பி தனக்கே ஓட்டு வரவழைக்கணும்னா திமுக வந்து அந்த பேச்சை வந்து அதுக்கான ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி அஇஅதிமுக இந்த அரசுக்கு மீதான அதிருப்தி வாக்காளர்கள் தங்களுக்கு தான் ஓட்டு அளிக்க வேண்டும், அவங்க ஓட்டு அளிக்காதபடி அவன் இவனுக்கு ஓட்டு போறது வந்து இது பண்ணால இவனை வந்து இப்ப ஸ்பாயிலர்னு சொன்னோம்னா ஓகே, அந்த பேச்சை பலமாக அது ஒரு இதுவாக்கினோம்னா அதப்ப வந்து நம்மளுக்கு ஓட்டு வரும். அதனால இந்த இரண்டு பெரு கட்சிகளுமே அந்த இதுல அவங்க முனைப்பாக செய்வார்கள் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த பேச்சு அவருக்கு இருக்கு. அவர் ஸ்பாயிலரா ஓட் கட்டரா போறாரு, அவரால் வெற்றி பெற முடியாது. ஓகே, அவர் ஒரு 2 இடங்கள் வெற்றி பெற்றால் பெரிய விஷயம் அப்படிங்கிற பேச்சு வந்து இப்பொழுது வர மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கிறது. அதாவது இப்போதைக்கு இருக்கு, நீங்க மக்களுடைய மனநிலை இருக்குல்ல, அது வந்து நீங்க வந்து நம்ம வந்து ஸ்திரமாக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால அது ஒரு டிரான்சியன்ட் மூடு. ஓகே, இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம கோத்தபயா வந்து 50% கிட்டத்தட்ட 60% வாங்கினாரா, எவ்வளவு வாங்கினார்? 56-57% வாங்கினார் இல்லையா? 2019 நவம்பர் நினைக்கிறேன் இல்லையா? 2022 மார்ச்ல என்ன ஆச்சு? 2.5 வருட காலத்துல அவ்வளவு பெரிய வீழ்ச்சி. நிலைமைகள் தீர்மானிக்குது. அவ பெரிய இதுவாச்சு, பெரிய மக்கள் கொதித்து போயிட்டாங்க. அவர் வந்து இந்த நாட்டிலே இருக்க முடியும், இலங்கையில இருக்க முடியாம ஓடி போயினார்ல. அது மாதிரி வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்களுடைய மனநிலை வந்து நீங்க வந்து நிலையாக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஜனநாயகத்துல மக்களுடைய மனநிலை நிலையாக இருக்காது. இன்னைக்கு பிடிச்சதுன்னா இன்னைக்கு எனக்கு ராபர்ட்சனை பிடிக்கும், நாளைக்கு பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவான். ஓகே, ராபர்ட்சனோட போட்டு நான் குலாவிலாம் நான் என்னைக்கும் இருக்க போறது இல்லை, நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். அது மக்களுடைய இது சரியா தவறா, அது சரியா தவறாங்கிறது இன்னொரு விஷயம். பட் அதனால அது வந்து பட் ஆனா மாற்றம் வேணும் என்று இருக்கிற ஒரு இது இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மாற்றம் நீங்க அதுக்கு மட்டும் விருப்பம் தெரிவிச்சு மட்டும் இருக்க முடியாது. நான் ஒரு பொதுவான ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா, அரசியல் பின்னணி அல்லாத மக்கள் இன்றைக்கு இந்திய தேர்தல்கள்ல எதுவாக, நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஈவன் நகர்ப்புற இது இருக்கு இல்லையா, உள்ளாட்சி மன்றங்களாக இருக்கட்டும், எந்த தேர்தல்களையும் அவர்கள் நிற்க முடியும், தேர்தல்ல நின்று வெற்றி பெற முடியும்ங்கிற நிலை வந்து அது வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து சுருங்கி கொண்டே இருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு வந்து தேர்தல் செலவு பெருசா ஆயிட்டு. ஓகே, அதனால நீங்க வந்து அரசியல் பின்னணி, பொருளாதார பலம் இது இருந்தாலே ஒழிய நீங்க இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல வர முடியாது. இது வந்து ஜனநாயகம் என்று நான் சொல்ல மாட்டேன். சோ அது ஒரு அபாயகரமான ஒரு போக்கு. அது வந்து பெரிய அளவுல பேசப்படணும். பட் எனிவே இன்றைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, சட்டமன்ற தேர்தல் அந்த ரீஜன்ல பேசுறோம். அது இங்கேயும் வெளிப்படுகிறது. இவர்கள் வெளியிட்ட வேட்பாளர்கள் பட்டியல்ல பார்க்கும்போது ஓகே, அரசியல் பின்னணி அல்லாத படித்த மக்கள் பெரிய அளவுல இல்லவே இல்லை. அத்திப்பூத்தார் போல விதிவிலக்காக 1-2 இருக்கலாமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. இது வந்து இந்திய அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான
அறிகுறி அல்ல என்ற அந்த பொதுவான கருத்தை சொல்ல. விஜயின் டிவிகே கட்சி வந்து நீங்க சொல்றீங்க, அதாவது ஒரு ஸ்பாயிலர் என்ற ஒரு கருத்து நிலவுது, எல்லா கட்சிகளிடையும் வாக்குகளை உடைக்கலாம்னு சொல்லி. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அதாவது இதால கூடுதல் ஆபத்து யாருக்கு, ஆளுங்கட்சிக்கா அல்லது எதிர்கட்சிக்கா? அடுத்தது டிவிக்கே ஆரம்பத்துல கொஞ்சம் நல்ல பரபரப்பா பேசப்பட்டு வந்துச்சு, பிறகு இடைப்பட்ட காலத்துல வந்த அவரோட சொந்த பிரச்சனைகள், அந்த இந்த பிரச்சனைகள் காரணமாக இப்ப ஒரு சரிவை சந்திச்சிருக்காருன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அதாவது நீங்க வந்து அவர்கிட்ட ஒண்ணு என்னன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ அந்த புதிய தலைமுறை இருக்கு இல்லையா, அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்களை அவர் ஈர்த்திருக்கிறார். ஆனா அதுல வந்து பெருவாரியான மக்கள், அவர் மூலமாக ஈர்க்கப்பட்ட மக்கள், பெருவாரியான மக்கள் வந்து அதிகமாக படிக்காத மக்கள். அதாவது சினிமா லாங்குவேஜ்ல சொல்லணும்னா B&C கிளாஸ் சொல்லுவாங்க. ஏ சென்டர்ஸ்னா நகர்ப்புறம், பெரிய பெரிய நகரங்கள். B&Cனா சின்ன சின்ன அந்த B&C கிளாஸ் இருக்கு. அதாவது நான் அதை வந்து ஒரு இதுவாக சொல்லலை, இழிவாக சொல்லவில்லை. பொருளாதார ரீதியில பார்க்கும் பொழுது அந்த ஒரு பலமற்ற இருக்கின்ற மக்கள் இருக்காங்களே, பொருளாதார ரீதியில பலவீனமான, அதாவது அதிகமான பலம் இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் மத்தியில இவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த அவங்களை இப்ப வந்து அரசியலுக்கு அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஒரு விதத்துல அது அவர் செய்கின்ற ஒரு பங்காக, ஒரு பங்களிப்பாக நான் பார்க்கின்றேன். ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் அவர்கள் வேட்பாளர்களை நேற்றைக்கு அறிவித்தார். இது வந்து பலரும் எதிர்பார்க்கவில்லை. அவரால் ஒரே சமயத்துல 234 பேரையும் அறிவிப்பார். ஆனால் அதுல வந்து நீங்க புது முகங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் பின்னணி அல்லாத பொருளாதார பலம் குன்றி இருக்கிற மக்கள் எத்தனை பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் அவர்கிட்ட ஒண்ணும் பெருசாக இல்லை. அவரும் திமுக அதிமுக மாதிரி அதே மாதிரியான அணுகுமுறையில தான் வந்திருக்காரு. சொல்ல போனா 100 சொச்சம் பேரு, 40% வாக்காளர்கள் எல்லாம் மற்ற கட்சியில இருந்து வந்திருக்காங்க. நேற்றைக்கு அஇஅதிமுக கட்சியில அவரு அவர் நேற்றுக்கு போயிருக்காரு, முந்தானத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு டிக்கெட் கொடுக்குறாரு. சோ இப்ப நீங்க அந்த மாதிரி வந்து மற்ற கட்சிகளிலிருந்து இறக்குமதி செய்து நீங்கள் வாக்காளர்களை, வேட்பாளர்களை நீங்க நியமிக்கிறீங்க. ஓகே, எனிவே அது எல்லாரும் பண்றாரு, அவரும் பண்றாரு. ஓகே, அந்த விதத்துல அவர் எந்த விதத்தை மாற்றல. சோ அந்த இது இருக்கு. மூன்றாவதாக நீங்க கேட்டதுல வந்து சொல்ல போனோம்னா அவருக்கு வந்து இந்த சிறுபான்மையினர், மத ரீதியில இருக்கிற சிறுபான்மையினர் இருக்காங்க, அவர்கள் மத்தியில அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த ஈர்ப்பு வந்து இளம் வாக்காளர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த சமூக பிரிவாக இருந்தாலும், பொதுவா பொருளாதார ரீதியில பலவீனமாக இருக்கிறவர்கள் மத்தியில அது இருக்கு. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இவர் வந்து இப்போ இவரு என்ன சொல்றாங்க, இவர் நேற்றைக்கு தன்னை சி ஜோசப் விஜய் என்று தான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். என்னை பொறுத்தவரையில் அதை அவர் சொல்லியிருக்கணுமா? ஏனால் அவர் விஜய் என்று தான் பெருவாரியான காலத்துல அவர் அறியப்பட்டார். பிஜேபி ராஜா அவரை வந்து சொல்லும் பொழுதுதான் அந்த ஜோசப்ங்கிற பிரிபிக்ஸ் இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியும். அதுவரையில் யாரும் ஜோசப் விஜய் என்றோ கிறிஸ்துவர் என்றோ யாரும் பார்க்கவில்லை. ஓகே, அப்புறம் அன்னைக்கு மட்டும் அவர் சொன்னாரு. அதுக்கு பிறகு அவருடைய அறிக்கைகள் வரும்பொழுதெல்லாம் விஜய் என்று தான் தெரிவித்தார். இப்பொழுது ஜோசப் விஜய் என்று தெரிவித்திருக்கிறார். ஓகே, அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனவே அவர் என்னன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத ரீதியில இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் வந்து கிறிஸ்துவர் வாக்குகளை, ஈவன் முஸ்லிம் வாக்குகளை கூட ஒரு பங்கை அவர் எடுப்பார் என்று பேசப்படுகிறது. இப்படி அவர் பிரிப்பார். ஆனால் அப்பொழுது திமுகவிற்கு அதனால அவங்களுக்கு பின்னணி வரலாம். ஆனால் அதையெல்லாம் எதிர்பார்த்துதான் அவர் வந்து திமுக தலைவர் என்ன பண்றாரு, எவ்வளவு கட்சிகள் வர முடியுமோ அத்தனை கட்சிகளையும் அவர் தன்னுடைய கூட்டணிக்குள்ள சேர்த்திருக்காரு. ஓகே, தினகரன் அமமுக கட்சியினுடைய தலைவர் தினகரன் கிண்டலாக ஒண்ணு சொன்னார். ஆனால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் சொன்னார், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கு இல்லையா, உங்க ஊர்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோ, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல வரவனையும் கூட தூக்கி உள்ள வச்சு வரப்போல் இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர். சோ அது மாதிரி அப்போ ஏன் என்று இவர் வந்தால் தனக்கு பாதிப்பு இருக்கும், தாக்கம் இருக்கும், அதை எப்படி சரி கட்டுறது அப்படிங்கிறதுக்காக. சோ அதனால நீங்க வந்து அவங்க பின்னாடி நான்காவதாக அவர் வந்து அஇஅதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கும். ஏனென்றால் அந்த அரசு மீது அதிருப்தியாளர்கள் எப்படியும்
முழுமையாக அவர்கள் அஇஅதிமுகவுக்கு முன்னெல்லாம் வாக்களிப்பார்கள், அஇஅதிமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது. ஆனால் இப்பொழுது அதுல ஒரு பிரிவினர் நிச்சயமாக விஜய்க்கு வாக்களிப்பாங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த அது வந்து 20% இருக்கலாம், 10% இருக்கலாம், 30% இருக்கலாம். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதிருப்தியாளர்கள், அரசு மீது அதிருப்தியில 100 பேர் இருக்காங்கன்னா, முன்ன 100 பேருமே அஇஅதிமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது வாக்களித்தார். ஆனால் இன்றைக்கு விஜய் வந்து விட்டதுனால அந்த 100ல 20, 10, 30 அது வந்து அவருக்கு போகும். அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் ஏற்கனவே பலவீனமாக இருக்கின்ற கட்சி அஇஅதிமுக, நம்பர் வைஸ் ஓகே எண்ணிக்கையில வாக்கு சதவீதத்துல பலவீனமாக இருக்கின்ற கட்சி, அவங்களுக்கு வாக்குகள் அதிகமாக வர வேண்டிய சமயத்துல வாக்குகள் சிதறும் பொழுது அவர்களுடைய கூடுதலாக பலம் வந்திருந்தாலும் அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த எண்ணிக்கை ஏறி இருக்குமா அப்படி என்றால் அதை குறைக்கிற மாதிரியான விதத்துலதான் இவர் இருப்பார். சோ அதனால அப்புறம் வந்து என்ன சொல்கிறார்கள், இந்த பட்டியலின மக்களும் இவர்கிட்ட வந்து ஒரு, ஏன்னா அதுல அந்த வகுப்புல ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கின்றவர்களுக்கு அவர் மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்திருக்கிறதாக பொதுவாக சொல்கிறார். இது வந்து இப்ப நீங்க வந்து அது அந்த சமூக பின்னணி பற்றியான தகவல்களை வந்து வெளிப்படையாக எந்த கட்சியாக இருந்தாலும் யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த கட்சி தலைவரா சொல்லணும்னு நினைச்சாதான் சொல்லுவாரு. அது அதிமுக இருந்தாலும் சரி, அஇஅதிமுக இருந்தாலும் சரி. இவரும் வந்து அதை சொல்லல. ஏனென்றால் அதனால் தனக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து ஜாதி வந்து மிக முக்கியமான ஒரு அரசியல் காரணி. எப்படி இலங்கை அரசியல்ல இருக்கோ, இலங்கை அரசியல் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியல, பட் ஆனா வந்து இருக்குன்றதாக தான் நான் கருதுகிறேன். அதை போல இங்கேயும் வந்து இந்த ஜாதியிலேருந்து அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்னு வச்சுப்போம். வெளிப்படையா ஜோசப் விஜய சொல்லிடுறாருன்னு வச்சுப்போம். அவருக்கு ஓட்டு போடும் பொழுது, ஓ இந்த ஜாதியில இவ்வளவு பேரை வச்சிருக்காரா இவரு, அப்ப நம்ம இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்க கூடும். அதனால அவர் என்ன பண்றாரு, மௌனமாக இருந்து விடலாம் அப்படி. ஆனா வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு மத்தியிலையும் அவருக்கு ஒரு கணிசமான அளவிற்கு இது இருக்கு. அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால அது அப்படி இது வந்து இப்ப எல்லாமே வந்து நம்ம ஒரு 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 யூகத்துலதான் சொல்லப்படும். இன்றைய வரைக்கும் தேர்தல் 23 மே 4 தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை இன்னும் விரிவா சொல்ல முடியும். பட் தாக்கம் வந்து எல்லாரு மீதும் இருக்கும். என்னுடைய கணிப்புல அஇஅதிமுக எண்ணிக்கை ரீதியில, வாக்கு வங்கி ரீதியில பலம் குறைந்ததாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் பலம் குறையுமே ஆனால், இவரால விஜயால குறையுமே ஆனால், அதனால திமுக வந்து வெற்றி பெறும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதுக்கு விஜய் அவர்கள் ஏதுவாக இருப்பார் என்றுதான் நான் கருதப்படுகிறேன். விஜய் வந்து வெற்றி பெற்று விடுவாரு, அவர் வந்து 234 தொகுதி போட்டிருக்காரு, அதனால 150 தொகுதியில ஜெயிச்சிருவாருலாம் நம்ம சொல்ல முடியாது. எப்பொழுதுமே வந்து திமுக அஇஅதிமுக அல்லாத ஒரு அரசியல் சக்திக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று ஒரு 15-20% மக்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அந்த வாக்கு வங்கிக்கு மேலாக இவர் வந்து, ஏனென்றால் அதைய வந்து அவர் அப்படியே எடுக்க போறார். அதுல வந்து அப்ப சீமானும் இருக்காரு, சீமானும் தனியாக இருக்கிறார். சோ அதனால அது வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இவருடைய விசிறிகள் வாக்காளர்களாக மாறும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு வந்து வாக்களிக்க போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அது ஒரு 5%, 10% வந்தால் என்றால் பார்க்கணும். அது நம்ம எவ்வளவு சொல்ல முடியாது. இப்ப எல்லாமே வந்து சொன்ன மாதிரி அடிப்படையில் இன்னொன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் இந்த கேள்விக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 5.4 கோடி மக்கள், அதாவது 54 மில்லியன். அதுல வந்து ஒரு 4.5 கோடி 45 மில்லியன் மக்கள் வாக்களிப்பார்கள். ஓகே, சொல்றேன், ஒரு தோராயமா சொல்றேன், 70%, 70 to 75 இந்த முறை அதிகமாக இருக்கலாம். ஏன்னால் வாக்காளர் பட்டியல வந்து நிறைய பெயர்கள்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதாவது இறந்து போனவர்கள் இரண்டு பேர், ஒரே நபருக்கு 2 பேர் இருக்கு, அது மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. அதனால வந்து ஒரு நீங்க 75% வைத்துக் கொண்டால், சோ 45 மில்லியன் சம்திங் லைக் தட் வச்சுக்கோங்களேன், 46 47 அந்த ரீஜன் இவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல வராது. அதுல நீங்க 10% பெறுதே பெரிய விஷயம். ஓகே, சாதாரண விஷயம் அல்ல. அதனால அவருக்கு வந்து இவருக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில்
நீங்க வந்து அவங்க வாட்ச் பண்ண விரும்பும். ஓகே, இப்போ சீமான் எடுத்தெடுப்புல பெருசா கொஞ்சம் கொஞ்சமா தான் இவருக்கு இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று நாம அது இதுவா தான் பார்க்க வேண்டியது. அதை வந்து யோசிச்சுதான் பார்க்கணும். அதனால எல்லா இறுதியாக இறுதியாக சார், இப்போ நாங்க இந்த இந்த கேள்வியோட இந்த நேர்காணலை முடித்துக் கொள்ளலாம். இவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக நாங்கள் அறிகிறோம். மற்ற முதலமைச்சர் வேட்பாளர்களும் ஒவ்வொரு தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். தனிப்பட்ட ரீதியில் விஜய் போட்டியிட்ட தொகுதிகளில் அவருக்கான வெற்றி வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தனிப்பட்ட ரீதியில வந்து பெரம்பூர் வந்து தொகுதி வந்து உங்களுக்கு பொதுவா என்ன சொல்றது, ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அது பெரம்பூர் பாரம்பரியத்துல பெரிய பிஎன்சி மில்ஸ் எல்லாம் இருந்தது. பொதுவா வந்து வட சென்னையினுடைய ஒரு தொகுதி அது. வட சென்னை வந்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் பொருளாதார ரீதியில அது மற்ற சென்னையினுடைய மற்ற பகுதிகளை விட பொருளாதார ரீதியில கொஞ்சம் வசதிகள் அதனுடைய மேம்பாடு எல்லாம் குறைந்ததுதான், ஒப்பீடுக்கு சொன்னேன். ஓகே, அங்க பட்டியலின மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அது பட்டியலினத்திற்கு மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியாக இருந்தது. அப்புறம் இப்ப 2008 தான் பொது தொகுதியாக மாறி. அதனால இப்ப அங்க வந்து அவரால வெற்றி பெற முடியும் என்று என்னால கருத முடியும். ஏனென்றால் டிஎம்கே வந்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவங்களுக்கு வந்து ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள். சோ அதை உடைத்து கொண்டு இவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. எனக்கு என்னமோ அவர் வந்து ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பார். வெற்றி பெறுவாரா என்று தெரியவில்லை. அதே போலதான் திருச்சி ஈஸ்ட், அதுவும் ஒரு அர்பன் தொகுதி. அது அங்கேயும் வந்து கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் கணக்கு போட்டுதான் அவங்க இந்த இந்த மத பிரிவினரை மனதில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா வந்து அவர் வெற்றி பெறுவாராங்கிறது எனக்கு என்னால கணிக்க முடியல. ஓகே, அதாவது ஒரு 20% வாங்கலாம், 25% வாங்கலாம். பட் ஆனா 30% வாங்குறதான் ஜெயிப்பார். 30% அளவிற்கு அவருக்கு வந்து அந்த இது வருமா அப்படிங்கிறது தெரியல. அதனால அவர் வெற்றி இது வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று நான் கூறலாம். இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான அறிகுறி எதுவும் எனக்கு தெரியவில்லை இன்று வரையில். இறுதியாக உங்களுடைய பார்வையின்படி யாருடைய கை ஓங்கி இருக்கிறது? எந்த கூட்டணியின் கை ஓங்கி இருக்கிறது? ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி? இன்றைக்கு வரையில் கூட்டணி ரீதியில பலமாக இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி. இன்றைக்கு வரையில் கூட்டணி ரீதியில ஓகே. ஆனா வந்து இந்த அதிருப்தி இந்த இது வந்து பற்றி ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஒரு மாதிரி பேச்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது வந்து அந்த பேச்சை வந்து தடுக்க முடியவில்லை என்றால் திமுகவினால அடுத்த 15-20 நாள்ல, ஏனென்றால் அவர்கள் தான் மாற்று என்று மக்களுக்கும் உணர்வார்கள். அதாவது கடைசியில என்ன ஆகும்னா, இவரை விட்டு அவர் தான்ப்பா, விஜய் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க. ஆனால் இதற்கிடையில் விஜயினுடைய இந்த பிரசன்னமும் தாக்கத்தை 2 கட்சிகளுக்கும் ஏற்படுத்தலாம். அவர் மீது அவருக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்தும். ஆனா அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, கடைசியில இப்ப விஜய வந்து ஓட் போட்டு ஓகே வாக்களித்து என்ன பிரயோஜனம் அப்படி என்று நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு விஜய் தனிப்பட்ட ரீதியில எனக்கு பிடிக்கும். ஓகே, அவர் படத்தை நான் போய் பாக்குறேன், அதெல்லாம் ரைட்டு. இவர் விஜய் என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய உங்க குடும்பத்துல போய் எனக்காக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ரைட், அதெல்லாம் சரி. பட் ஒவ்வொருத்தரும் அவங்க பெரியவங்க, உனக்கு என்னப்பா தெரியும், விவரமே தெரியல உன்னையெல்லாம், இன்னைக்கு வந்தவன் பையா அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பசங்களை. நாங்க எங்களுக்கு போய் ஓட்டு போடுவோம். இப்ப நான் வந்து ஆக்சுவலி மதியம் பொழுது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு இவரோட பேசிட்டு இருந்தேன், பெரம்பூர் வாக்காளரோட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இல்ல என் பையன் சொல்றான் அப்படின்னு சொன்னாரு. பையன் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க யாருக்கு, விஜய்க்கு. இவர் சொன்னாரா, பையன் நீ வேணா ஓட்டு போட்டுக்கப்பா, விஜய்க்கு ஓட்டு போடு, உனக்கு யாருக்கு விருப்பமோ ஓட்டு போடு, எனக்கு நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஏனென்றால் இப்ப எனக்கு மாற்றம் வர வேண்டும் என்று நான் முடிவு பண்றேன்னு வச்சு. ஓகே, அந்த இதுவும் இருக்கு மக்கள் மத்தியில. அதுவும் வந்து பெரிய அளவுல அதிகமாகி கொண்டிருக்கு ஆகுமையானால் அதை வந்து திமுகவினால தடுக்க முடியல, அவங்க பிரச்சார இதனால முடியலன்னா, அப்போ வந்து மாற்று வந்து அஇஅதிமுகவுக்கு தான் இருக்கும். இவருக்கு வந்து இவர் நல்ல ஃபைட் கொடுத்தாரு,
அப்படின்னு சொல்லி அதோட அவர் திருப்தி அடைந்து கொள்ளலாம். பட் ஆனா நீங்க தேர்தல்ல முதல் முறையே வெற்றி பெறுவது என்பது இந்திய அரசியல் சூழல்ல, குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல அவ்வளவு சாத்தியம் அல்ல. அதனால எம்ஜிஆர் மனதில் வைத்துக் கொண்டு அவர் இறங்குவாரானால், எம்ஜிஆர் நீண்ட காலமாக தயார்படுத்திக் கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு தயாரிப்பு எல்லாம் இவர்கிட்ட இல்ல. ஓகே, இவருக்கு நீங்க தனிப்பட்ட ரீதியில கூட அவரு யாருடையும் 1 to 1 கூட அவரு ரொம்ப பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, நமக்கு தெரியாது. பட் அவரு பத்திரிகையாளர் சந்திப்பு செய்யல. ஒரு 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 மர்மமான ஒரு நபராக அவர் தெரிகின்றார். ஓகே, அப்போ படித்தவர்கள் மத்தியில் அவருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? ரொம்ப நன்றி சார், இங்க தெளிவான விளக்கங்கள். அதாவது மக்களை பொறுத்தவரையில் மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அந்த மாற்றம் எப்படி யதார்த்தமாகும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஆளுங்கட்சி மீது சில அதிருப்திகள் நிலவுகிறது. இந்த இடைப்பட்ட பிரச்சார காலப்பகுதியில் ஆளுங்கட்சி அதை எப்படி அதனை மீட்டெடுக்க போகிறது என்பதிலேயே ஆளுங்கட்சியின் வெற்றி தங்கி இருக்கிறது. அந்த அதிருப்தியை சரியான முறையில் எதிர்கட்சி பயன்படுத்தி விட்டால் அது எதிர்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கலாம் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக நாங்கள் எடுக்கிறோம். தேர்தல் முடிவதற்கு முன்பதாக நாங்கள் உங்களிடம் பல இவ்வாறு நேர்காணல் செய்ய விரும்புகிறோம். இலங்கை மக்கள் சார்பாக நன்றி. மிக்க நன்றி.